நல்லா இருக்குதுல்ல? இது BlueFox NX1 4 இன்ச் டிஸ்பிளேயோட 2025ல் லான்ச் ஆயிருக்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன். பெர்ஸ்பெக்டிவ்க்கு இது iPhone 16 Pro Max. இது BlueFox NX1. கியூட்டா இருக்குல்ல? ரெகுலர் ஃபோன்ஸோட இங்கே கொஞ்சம் திக்னஸ் அதிகம் தான். ஆனால் இந்த சைஸ் டிவைஸில் 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் NX1 கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த Helio G81 சிப் வந்து வெறும் 540p பேனலை தான் புஷ் பண்ணுது. ஸோ எல்லாமே யூஸபிள்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிராம்டாக தான் இருக்குது. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஃபோனை காதில் வச்சு பேசையில் தான் கொஞ்சம் வியர்டான ஃபீல் இருந்துச்சு. இப்போ இந்த சைஸ் ஃபோனுக்கு ஒரு பிராண்ட் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் ஃபிட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்புற மாதிரி இருக்கும். பட் ஆனாலும் BlueFox ஒரு டைப் C to 3.5mm அடாப்டர், கேஸ், டெம்பர்ட் கிளாஸ், சார்ஜர் கூட பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. வெறும் $99. எதிர்பார்க்காத விஷயம், ரியர் கேமரா ஆக்சுவலாக சோனி சென்சர் 21 மெகாபிக்சல்ஸ், செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு IR பிளாஸ்டர் கூட இத்தினோண்டு ஃபோனில் ஃபிட் இன் பண்ணியிருக்காங்க. இப்போ உண்மையாக சொல்லணும்னா இது வெறும் நாவல்ட்டி ஃபேக்டருக்காக தான் இந்த ஃபோனை வாங்கினேன். இன்னைக்கு தேதிக்கு 4 இன்ச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் இந்த அளவுக்கு ஃபங்க்ஷனலாக இந்த ஃபோன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ப்ளஸ் 106 கிராம் வெயிட் தான், ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்ட்னு சொல்லலாம் சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு. இப்போ 2025ல் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோனை யூஸ் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.